ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருப்போம்னு கேட்டிங்கன்னா கம்பெனி டேலியில் கம்பெனி டேட்டாவை செக்யூர் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதில் நான் வீடியோவில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அதாவது இன்கேஸ் பாஸ்வேர்டை யூசர் நேம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மறந்துட்டோம் டேலியில் அப்படின்ற பட்சத்தில் ரெக்கவரி பண்ணி அது மீன் ரீசெட் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டே எப்படின்னா ரீசெட் டேலியோட பாஸ்வேர்டை டேட்டாவோட பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியோட டேட்டா நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்ட் யூசர் நேம் மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபர்கெட் பண்ணியோ இல்லை எது பண்ணியுமே எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சார் இதை எப்படி சார் ரீசெட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் உங்களோட கம்பெனி நேமில் நம்பரை பார்த்துட்டு ஆஃப்டர் தென் எந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 டேட்டா வச்சிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் 2001, ஏன்னா நான் வந்து வச்சிருக்கிறது 1 இயர் டேட்டா தான் 24, 25. பட் உங்களோட டேட்டாவை கம்பல்சரி இந்த ஸ்டார்டிங் ஃபினான்ஷியல் இயர் எப்பயிலேருந்து ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எண்டிங் எந்த வருஷம் வரையும் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து வச்சுக்கிட்டு இதை எதுக்காக பார்க்க சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பார்த்து வச்சோடனே ஃபஸ்ட்டு கிரியேட் கம்பெனி போயிருங்க. ஸோ கிரியேட் கம்பெனி போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெமோன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதில் இருக்க மாதிரியே ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ நம்மளோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டு அந்த கம்பெனி எதில் கிரியேட் பண்ணியிருக்குமோ அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா கொடுத்துட்டு ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னோட டேட்டா 2024 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் 1/4/24 கொடுக்குறேன். உங்களோட டேட்டா எந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நீங்கள் டேலி டேட்டா ஓப்பனிங்கில் பார்த்தீங்களோ அந்த டேட்டா இயரை கொடுத்துட்டு ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் வேற என்ன ஆப்ஷன்ஸுமே நீங்கள் எனேபிள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, வேற எந்த ஆப்ஷனும் நீங்கள் எனேபிள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி என்ன இருக்குது, நோ வர்ச்சஸ் என்ட்ரிடுன்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், ஸோ எந்த வித டேட்டா, ஏன்னா இப்போ தான் கம்பெனியை கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ எதுவுமே இல்லை. இப்போ டேலியை பொறுத்த மட்டும் டேட்டா ஸ்டோரேஜ் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தோட ஸ்டார்டிங் பீரியட்ல இல்லை அந்த ஒரு மந்த்தில் ஏதாவது ஒரு டேட்டில் ஒரு பில்லு விழுந்தால் மட்டும்தான் அந்த மொத்த மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன மாதிரி ஆகும். ஸோ அதனால இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாதம் வரையும் பில்லு போட்டிருக்கேன்றது தெரியாது எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா 12 வருஷத்துக்கும் ஒரு என்ட்ரி, சாரி 12 மாதத்துக்கும் ஒரு என்ட்ரி போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்னு கொடுத்து அண்டர் கேஷ்னு கொடுத்து சும்மா ₹1 கொடுத்து ஒரு என்ட்ரி. ஸோ ஏப்ரல் மாதம் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தென் 1/5 அதே மாதிரி சேம் கேஷ்னு கொடுத்துட்டு ₹1. ஸோ கண்ட்ரோல் ஏ. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 மாதம் இருக்குன்னா ஒரு இயருக்கு, அந்த 12 மாதத்துக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி ஒரு என்ட்ரி டிரான்சாக்ஷனை ஓப்பன் பண்ணணும். முதல் டிரான்சாக்ஷன் என்ட்ரியை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஸோ இந்த மாதிரி 12 மாதத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை கம்பல்சரியாக என்ன பண்ணி விட்றோம்னா டிரான்சாக்ஷன் என்ட்ரி. சார் இதில் ஒரு சிலர் கேட்கலாம், சார் நான் என்ட்ரி பண்ண மாதம் வரையும் நான் என்ட்ரி பண்ணிக்கலாமா சார்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த பர்டிகுலர் மந்த் வரையும் தான் என்ட்ரி போட்டிருப்போன்றதுக்கு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ 12 மாதமே என்ட்ரி போடுறதுன்றது கம்பல்சரி. டேட்டாவை ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் 12 மாதமே என்ட்ரி போடுறது உங்கள் டேட்டாவுக்கு நல்லது. இல்லாட்டினா இப்படி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் டேட்டாவை மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா மேபி டேட்டா கரெக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருங்கன்னா 12 மாதம்னா அந்த இயர் எத்தனை வருஷம் இருக்கோ அந்த இயர் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், and January, February, and March. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ அது கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பேமெண்ட் என்ட்ரியில் போய் ஒரு செக் பண்ணிக்கலாம்.
பேமெண்ட் ரிஜிஸ்டரில் போனோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ 12 மாதம் எனக்கு 12 என்ட்ரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்வெர்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிடுறோம்னா இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 கம்பெனி இருக்கும். ஒன்று இது நம்மளோட லாக் ஆன் டேட்டா, ஐ மீன் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் மறந்துட்டேன் சார் அப்படின்ற டேட்டா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா எப்படி இப்போ பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ண போகிறோம்னா இது 1001 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட லொக்கேஷனை முதல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ விண்டோஸ் சி கொடுத்தோன்னே டேட்டா லொக்கேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வால்யூம் டியில் மார்டின்ற ஃபோல்டரில் டேட்டான்ற ஃபோல்டருக்குள்ளே டேட்டா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,01,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா. ஸோ இந்த 1,01,000 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க இந்த 1,01,000 இருக்கிற கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைல் company.1800 1800 ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த கம்பெனின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1001 இந்த டெமோ கம்பெனின்றதை நம்ம கிரியேட் பண்ணது. இந்த 1,01,000ன்ற கம்பெனியில் இருக்கிற company.1800 இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேலி 2.0 வெர்ஷன் கீழே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் 900 ஃபார்மேட் இருக்கும். இது 1800 ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களோட டேலி 2.0 கீழே இருக்குன்ற பட்சத்தில் 900 ஃபார்மேட், ஃபார் எக்ஸாம்பிள் company.900 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன இருக்குது 1,03ன்ற ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் 1,03 அப்படின்ற ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ ரீப்ளேஸ்ன்றதை எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ ரிப்ளேஸ் ஆனோடனே டேட்டா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1,01,000 டெமோன் இருக்கும், 1,03 டெமோன் இருக்கும். பிஃபோர் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டா போயிட்டு ஒரு தடவை இல்லாட்டினா Ctrl+Alt+R கொடுத்து டேட்டா ஒரு தடவை ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெமோ நேம் மாற்றினீங்களா அதை மட்டும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ரிப்பேரிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகி இந்த மாதிரி வவுச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீரைட் ஆக ஆரம்பிக்கும். இது எதுக்காக சார் ரீரைட் பண்ணுறீங்க, ரீரைட் பண்ணுறது கம்பல்சரியான்னு கேட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஐ மீன் கம்பெனி டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு தடவை ரீரைட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DAS. ஸோ இது நம்மளோட பழைய டேட்டாவோட டேட்டா. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக வந்துருச்சு வித்தவுட் பாஸ்வேர்டு இல்லாமல். ஸோ இதுவே இது மூலியமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத. பிஃபோர் தட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துக்கோங்க. தென் இடையில ஏதாவது ஸ்டெப்ஸ் நீங்கள் மறந்துட்டோ இல்லை ஸ்கிப் பண்ணிட்டோ வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் டேட்டா கரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க அட்வான்டேஜஸ் சொல்லிட்டேன், ப்ளஸ் அதுக்கு உண்டான இம்பாக்டே சொல்லிடுறேன். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் டேலி டேட்டான்றது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிஃபோர் தட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி பேக்கப்ன்றது இம்பார்ட்டன்ட். பேக்கப் எடுக்காமல் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதீங்க. எனக்குன்றப்ப நான் நாலேஜ் இருக்குன்றனால உங்களுக்கு ஒர்க் பண்ணி டெமோ வீடியோ போகிறேன். பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி யூ மஸ்ட் டேக் யுவர் டெய்லி டேட்டா பேக்கப். ஸோ டெய்லி டேட்டா பேக்கப் எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா டேட்டா ஒன்ஸ் லாஸ்ட்னா லாஸ்ட் தான். ஸோ அதனால டேட்டா பேக்கப் எடுக்காமல் எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணாதீங்க. ஐ ஹோப் நான் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.